நல்லா இல்லைன்னு போடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாயாசம். அதுக்கு என்னென்ன வேணுன்றது இப்போ பார்ப்போம். ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன். இது கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன். இது நெய்யில் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பாத்திரம் எடுத்து இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா அடி பிடிக்காமல் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு கப் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ஊற்றிடணும். பால் நல்லா கொதிச்சு வரட்டுங்க, வெயிட் பண்ணுங்க. பால் கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம 4 ஏலக்காய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் கூட போட்டுடணும். நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து லாஸ்ட்டில் நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதையும் போட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி.